இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கல்வாரி சிறு சபையில இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால் விசுவாசம். இந்த விசுவாசத்தை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில 3 காரியம் மிக முக்கியம். தேவனிடத்திலிருந்து நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள, தேவனிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்ள 3 காரியம் மிக முக்கியம். ஒன்று ஜெபம், இரண்டாவது தேவனுடைய வசனம். அந்த ஜெபத்தோடு பிளஸ் தேவனுடைய வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். அதை நான் அநேக முறை உங்களுக்கு நான் போதிச்சிருக்கேன். மூணாவது விசுவாசம். இந்த 3 நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் போதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தோடு நாம் தேவ வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது விசுவாசம் இருக்க வேண்டும். நாம் மன்னந்த தேவன் நிச்சயம் செய்வார், நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடு நாம் இருக்க வேண்டும். அப்பதான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்வோம். ஒரு ஆமையை சொல்லுவோமா? அப்ப இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் விசுவாசம், ஃபெய்த். அதை பார்ப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எல்லாரும் ஒரு ஆமையை சொல்லுவோமா? உடனே சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் தான் தேவனாய் கர்த்தரை மகிமைப்படுத்துமா, பிரியப்படுத்துமா. விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாதா அப்படின்னு வேதம் சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏதாவது தேவனத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தோடு கூட தேவ வசனத்தை வைத்து ஜெபிக்க வேண்டும். வேத வசனத்தை வைத்து நாம் ஜெபித்த உடனே தேவன் நிறைவேற்றி முடிப்பார் என்று விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசத்தின் அடிப்படையில தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். நம்ம கேட்ட ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நமக்கு விசுவாசம் இல்லைன்னா தேவன் நமக்கு பதில் கொடுக்க மாட்டார். விசுவாசத்தின் அடிப்படையில தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பாத்தீங்கன்னா அதுல மத்திய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், மத்திய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நான் பார்க்க போகிறோம். அத்தி மரத்தை குறித்து ஏசப்பா ஒரு உவமை சொல்றார். அத்தி மரத்தை குறித்து ஒரு உவமை பார்க்க போகிறோம். இந்த அத்தி மரத்தில் வைத்து நம்ம ஒரு சம்பவத்தை, ஒரு காரியத்தை விசுவாசத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். நமக்கு என்ன வேண்டும்? முதல்ல நாம் தேவனிடத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்காம தேவனிடத்தில் நாம் எதை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் ஜெபத்தோடு கூட என்ன பண்ணோம்? தேவனுடைய வசனங்களை, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை வைத்து நாம் ஜெபிக்கணும். மூணாவது, நாம் ஜெபிச்சதை, தேவ வசனத்தை வைத்து சொன்னதை தேவன் எனக்கு நிறைவேற்றி முடித்து விட்டார் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போதுதான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். நம்ம கேட்ட ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். ஒரு ஆமையை சொல்லுவோமா? அதுதான் நம்ம இன்னைக்கு அத்தி மரத்தின் மூலியமாக, அந்த மரத்தின் மூலியமாக ஒரு ஊவாமையை இயேசப்பா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, மத்திய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. 18. காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதில் இலை என்று வேறு ஒன்று காணாமல், இனி ஒரு காலம் முன்னிடத்தில் ஒரு கனி உண்டாதிருக்க கடவது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று. சீசர்கள் அதை கண்டு இந்த அத்தி மரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்துக்கு செய்த நீங்கள் செய்வது அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். மேலும்
இப்ப கவனிங்க, இப்ப கவனிங்க. ஏசப்பா சொல்ற கடைசி வார்த்தையை பாருங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம், அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? என்ன சொன்னா பாருங்க. அதாவது ஏசப்பா பெத்தானியாவுல தங்கி இருக்கிறார். காலையில் எழுந்து ஊழியத்துக்கு போறார். அதிகாலை எழுந்து ஊழியத்துக்கு போறார். போகும்போது அவருக்கு பசி உண்டாயிட்டு. இப்ப நம்ம கூட தூங்கி காலையில் எழுந்துக்கிறோம். எழுந்து எல்லாம் காலை கடன் எல்லாம் முடிச்ச உடனே நமக்கு என்ன ஆகும்? சரீரத்துல வயிற்றுல பசி எடுக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் பசி அடங்குறதுக்காக கொஞ்சம் என்ன பண்ணுவோம்? ஏதாவது என்ன சாப்பிடுங்க, ஒரு டீ குடிப்போம். டீ விரும்புற டீ சாப்பிடுவாங்க, காபி விரும்புற காபி சாப்பிடுவான். ஏன்னா கொஞ்சம் பசி அடங்குறதுக்காக கொஞ்சம் டீ காபி காலையில கொஞ்சம் குடிச்சிட்டு, ஏன்னா கொஞ்சம் சமையல் பண்றது கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்ச நேரம் எடுப்போம். கொஞ்ச நேரம் எடுத்து நம்ம இருப்போம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆனவுடனே என்ன பண்ணுவோம்? ஒரு டிஃபன் வாங்கி சாப்பிடுவோம். பசி. அது போல ஏசப்பா காலையில கடந்து போகும்போது என்ன ஆகுது? பசி எடுக்குது. அவரு பசி எடுக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு? ஒரு மரத்தை பார்க்கிறார். அந்த மரத்துடைய பேர் என்ன? கரெக்டா சார், அத்தி மரம். அத்தி மரத்தை பார்க்கிறார். சரி, இதுல ஏதாவது பழம் இருந்தா எடுத்து, பசிக்குது, பழத்தை நம்ம சாப்பிடணும். அப்ப கொஞ்சம் பசி அடங்கும். இப்போ பசி எடுக்கிற நேரத்தில் பாருங்க, ஏதாவது பழம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு பாருங்க. ஒரு ஆப்பிளோ ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா அந்த பசி அடங்கிடும். சில பேர் பாருங்க, அந்த பழத்தை ஜூஸ் சாப்பிடுவாங்க. சில பேர் வெயில் காலத்தில் போகும்போது வரும்போது ஜூஸ் கடையில் போயிட்டு ஒரு சாத்துக்குடி ஜூஸ் கொடுங்க, ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொடுங்க சொல்லி நம்ம குடிப்போம். குடிச்ச உடனே கொஞ்ச நேரம் அவங்களுக்கு பசி அடங்கும். அப்ப ஏசப்பா என்ன பண்றாரு? அந்த அத்தி மரத்தை பார்க்கிறார். பார்த்துட்டு இதுல ஏதாவது ஒரு பழத்தை எடுத்து நம்ம சாப்பிட்டா கொஞ்ச நேரம் நமக்கு பசி எடுக்காது சொல்லி கிட்ட போய் பார்த்தா அந்த அத்தி மரத்துல பழமே இல்லை. இவருக்கு சரீரத்துல என்ன இருக்குது? இவருக்கு பசி எடுக்குது. ஆனா மரத்துல பார்த்தா பழம் இல்லை. பழம் தானே எடுத்து சாப்பிட்டா பசி அடங்கும். இப்போ ஒரு நேரத்துல நான் பாத்தீங்கன்னா அந்த 2020 கொரோனா வந்துச்சு பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் கொரோனா வந்துச்சு. எல்லாரும் வேலைக்கு போக முடியல, சாப்பிட முடியல, கடலாம் அடைக்கணும், கடலாம் திறக்க கூடாது கவர்மெண்ட் சொல்லிட்டான். எல்லாருக்கும் ஒரு சில வேலை இல்லை. வேலைக்கு போனாதான் பணம் கிடைக்கும். பணம் வந்தால் தானே எதனா சாப்பிட முடியும். கடைகளே இல்லை. அப்போ நான் இந்த டி நகர் பக்கமா போயிருக்கிறேன். ஒரு மனுஷன் என்ன பண்றான்? மரத்துல இருக்கிற மாங்காவை எடுத்து எட்டி எட்டி அடிக்கிறான். அந்த பழத்தை எடுக்கணும், களை எடுத்து கொம்பு எடுத்து எவ்வளோ அடைக்கிறான். அப்புறமா அந்த மாம்பழம் கீழே விழுந்துச்சு. அது கடலும் போய் எடுத்து கழுவி சாப்பிட்றான். அப்போ நான் பார்த்தேன் அவனுக்கு எவ்வளோ பசி இருந்தது. இந்த பசினால அவனுக்கு சாப்பாடு இல்லை, கடைகள் இல்லை, ஹோட்டல் இல்லை, எதுவும் டீ கடை கூட கிடையாது, எல்லாத்தையும் மூடிட்டான். அப்போ அந்த பழத்தை எடுத்து அவன் சாப்பிட்டான். டீ நகர்ல நான் கண்ணால பார்த்தேன். அவன் பசி பேசப்பாங்க. அவர் பசி அடுத்ததுக்காக பசி ஆறுதுக்காக பார்க்கறாரு. அத்தி மரத்துல மழை. என்ன பண்றாரு? உடனே சொல்றாரு, அந்த அத்தி மரம் பட்டு போவதாக என்று வாயத்தது சொல்றாரு. சொன்ன உடனே அந்த மரத்துல என்ன இருக்குதுன்னா பழம் இல்லை, இலைகள் இருக்கு. பழம் இல்லைன்னா இலைகள் இருக்கு இல்லையா? இலைகள் எல்லாமே அப்படியே கடகடகடன்னு எல்லாமே கீழே கொட்டி போயிடுச்சு. மரம் எல்லாம் அப்படியே காஞ்சி போச்சு. இப்ப வெயில் காலத்துல பாருங்க, சில மரங்கள் எல்லாம் இலைகள் அப்படியே இலைகள் எல்லாம் கொட்டி போயிடும், அப்படியே காஞ்சி போயிடும். பார்க்கவே அப்படியே குச்சி குச்சா கொம்பு கொம்பா நீட்டுண்டா இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? நான் நிறைய இடத்துல பார்த்துக்கிறேன். அப்படியே காஞ்சி போயிடும். அது போல காஞ்சி போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, வேரோட சாஞ்சியும் விழுந்துச்சு. சீசருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது? நல்ல பெருசா இருந்த அத்தி மரம், இலைகள் எல்லாம் அதிகமா இருந்த அத்தி மரம், அவ்வளவு அத்தி மரம் இது இவ்வளவு பெருசா இருந்தது, அநேக கிளைகள் இருந்தது, நிறைய இலைகள் இருந்தது, பழம் இல்லை. இவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ பற்றுப்போன்னு சொன்னாரு. அத்தகையிலும் இலைகள் எல்லாம் கொட்டி போயிடுச்சு, எல்லாம் காஞ்சி போயிடுச்சு. உடனே வேரோட சாஞ்சி போயிடுச்சு. என்ன ஆச்சரியம் அப்படின்னு ஏசப்பாவை கேட்டான். அது ஏசப்பா என்ன சொன்ன தெரியுமா?
ஏசப்பா என்ன சொல்ல தெரியுமா? என்ன சொல்ல பாருங்க, 21 வசனம். இயேசு அவர் நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசமுள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்து நீங்கள் செய்வது அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்ளோ அவளை பெற்றுக்கொள்ளும், அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஒரு ஆமையை சொல்லுவோமா? ஒரு அல்லையா சொல்லுவோமா? அப்ப சீசர்கள் ஏசப்பட கேட்கறாங்க. ஏசப்பா கிட்ட எத்தனை சீசர்கள் இருந்தாங்க? சீடர்கள் தான். அவளை கேட்டாங்க, இயேசுவே, நீ சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் இந்த மரத்துல இருக்கிற இலைகள் எல்லாம் பட்டு போயிடுச்சு, வேரோட சாஞ்சம் போயிடுச்சு. ரொம்ப ஆச்சரியப்பட்டான். அப்போ ஏசப்பா அவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்களும் சந்தேகப்படாமல் உள்ளத்தில் விசுவாசத்துடனே ஜபத்திலே எவைகளை கேட்டுக்கொள்வீங்களோ அவளை பெறுவோம் என்று விசுவாசிங்கள். இந்த மலையை பார்த்து நீ தள்ளுண்டு போ என்று நீங்க உள்ளத்துல விசுவாசித்து நீங்கள் வாழை தந்து சொன்னால் அப்படி ஆகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். பராமே சொல்லுவோம், ஒரு அல்லையா சொல்லுவோமா? அப்போ அதோடைய அர்த்தம் என்னன்னா, முதல்ல கவனிங்க. ஒரு ஊழியக்காரரு ஒரு இடத்துல கிராமத்துல சபை வச்சிருக்கார். கிராமத்தை சபை வச்சு ஆராதனை நடத்திருக்கார். அவர் எங்க இருக்கிறாருன்னா பக்கத்துல மலை பக்கத்துல இப்படி ஆராதனை நடத்திருந்தாங்க. அவரு கிராமத்துல இருக்கிறாரு, பக்கத்துல மலை இருக்கு. அந்த மலை பக்கத்துல நடக்கும் போது இந்த வசனத்தை எடுத்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். இந்த வசனத்தை எடுத்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். நீ உள்ளத்துல விசுவாசித்து நீ வாயத்தை வந்து அறிக்கை செய்தால் இந்த மலை கூட என்ன ஆகும்? அகன்று போவோம்னு சொன்ன. அப்போ முடிச்சிட்ட உடனே, ஆறுதெல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு விசுவாசி வந்து கேட்டாங்க, ஐயா, இந்த இடத்துல நீங்க சொன்னீங்க மலையை பார்த்து நீ தள்ளுன்று போ என்று சொன்னா மலை அகன்று போவோம்னு நீங்க சொன்னீங்க. நம்ம ரொம்ப வருஷமா நம்ம சர்ச்சை பக்கத்திலேயே மலை இருக்குது. அந்த மலையில மரத்தை வெட்டுறாங்க, கல்லை உடைக்கிறாங்க. நமக்கு ஆராதனை பண்ற நேரத்துல, பிரசங்கம் பண்ற நேரத்துல, ஜெபிக்கிற நேரத்துல டிஸ்டர்பா இருக்கு. ஜனங்கள் அதிகமா பெருகி வராங்க. நமக்கு கட்டுறதுக்கு இடம் இல்லை. இந்த மதம் மட்டும் அகன்று போயிடுச்சுன்னா இடமும் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஆத்து மக்களும் நிறைய பேர் வந்துடுவாங்க. நிறைய பேர் ஆத்து மக்கள் வந்துடுவாங்க. இந்த டிஸ்டர்பும் இல்லாம நம்ம ஆராதனை பண்ணலாம். ஏன்னா மலை மேல என்ன பண்ணுவாங்க? பாறைகளை உடைப்பாங்க. பாறைகளை உடைக்கும் போது என்ன பண்ணுவாங்க? அதுல வெடிகுண்டு வைப்பாங்க. சில மரத்தை வெட்டுவாங்க. அதெல்லாம் நமக்கு என்ன ஆகுது? ஆராதனை பண்ற நேரத்தில், செய்தி கேட்கிற நேரத்தில், ப்ரேயர் பண்றது டிஸ்டர்பா இருக்கு. ஆனா ஏசப்பா என்ன சொல்றாரு? இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு போ என்று சொன்னா அது அப்படியே உனக்கு நடக்கும் என்று சொன்னீரு. இது நடக்கும் ஐயா. அப்ப அவர் சொன்னாரா, ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுமா நிறைவேறாதா? நிறைவேறுமா நிறைவேறாதா? அப்ப அவர் சொன்னாரா, நீங்க சொன்னது போல அவரு சொன்னாரா, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். அது எப்படியா? பக்கத்துல இருக்கிற மரத்தை வெட்டி போட்டுடலாம், மலையை போய் வெட்டி போட முடியுமா? முடியாது. என்ன பண்ணா? சரி, அவன் சொன்னார், ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறதா இல்லையான்னு பாருங்க சொல்லி 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணான். எத்தனை நாள்ல? 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணான். ஒரு நாள் ஜெபம் பண்ணாங்க, 2 நாள் ஜெபம் பண்ணாங்க. ஜனங்களாம் வெளியே போகும்போது பார்த்தாங்க மலை இருக்குதான். இன்னும் மலை அப்படியே பெருசாதான் இருக்குது, அது உடையவே இல்லை. தள்ளியும் போல கடலை போய் ஒழியும் சொன்னார் ஏசப்பா, விழியவே இல்லை. 10 நாள் ஜெபம் பண்ணாங்களாம். அப்படியே வெளியே வரும்போதெல்லாம் மலையை பார்த்தாங்களாம். ஆனால் மலை இவ்வளோ பெருசாக இருக்குது, கொஞ்சம் கூட உடையிலையே, மேலே ஏதாவது கொஞ்சம் உடைஞ்சிருக்குதான் பார்த்தாங்க, இல்லை. அப்படியே 20 நாள் ஆயிடுச்சான். 20 நாள் ஜெபிக்கிறோம், உபவாசம் இருந்து. இந்த மலை தள்ளுண்டு போ என்று சொன்னா அப்படியே நடக்குன்னு சொன்னாரு. போவே இல்லையே. விசுவாசிகளாம் ஆராதனை முடிச்சுட்டு போகும்போதெல்லாம் சொன்னாங்க. அப்போ இந்த போதகரு ஒவ்வொரு நாளும் உபவாசம், ஆண்டவரே எங்களுக்கு ஜனங்க வேணும், சபை கட்டப்படணும், சபை பெருகணும், இந்த மலை எங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குது சொல்லி ஒவ்வொரு நாளும் 30 நாள், 39 நாள், 40 நாள் ஆயிடுச்சு. 40 நாள் ஆன உடனே முடிஞ்ச உடனே ஜனங்களாம் கேட்டாங்க, என்ன ஐயா நீங்க தான் சொன்னீங்க, ஏசப்பா சொன்னாரு
இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் அப்படியே போகன்னு சொன்னீங்க. 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணலாம், கண்டிப்பா அந்த மலை தகர்ந்து போயிடும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா நாங்க வெளியே போகும்போதெல்லாம் பார்க்குறோம் மலை பெருசாதான் இருக்குது. வெளியே போகும்போது மலையை பார்த்து தான் போறோம், ஒரு பாறாங்கல் கூட உடஞ்ச மாதிரி தெரியலையே அப்படின்னா. அந்த ஜனங்களுக்குள்ள என்ன இருந்தது? ஜபம் இருந்தது. கரெக்டா சார், ஜபம் மட்டும் தான் போனாங்க. ஆனா என்ன இல்ல? என்ன இல்ல? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. விசுவாசம் இல்லை. அதுதான் ஏசப்பா சொன்னாரு, ஜபத்தில நீங்கள் எவைகளை பெற்றுக் கொள்வீங்களோ அவளை பெறுவோம் என்று விசுவாசிங்க. நம்ம விசுவாசித்தாதான் தேவன் என்ன பண்ணுவார்? செய்வார். ஜனங்க போகும்போதெல்லாம் இன்னும் மழை அகன்று போற மாதிரி தெரியலையே, உடையிற மாதிரி தெரியலையே அப்படின்னு இது அப்படியே இருக்குது அப்படின்னு சந்தேகப்பட்டுனே இருந்தா அவங்க பண்ண ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். அது போதான் நம்ம வாழ்க்கையில கூட நம்ம என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என் கால்வலி சுகமாகணும், இயேசுவே என் இடுப்பு வலி சுகமாகணும், இயேசுவே என் கடந்தோலை தீரணும், இயேசுவே என் வீடு கட்டப்படணும், இயேசுவே குடிக்கிற என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், இயேசுவே என் கணவர் மனம் திரும்பணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா நம்ம வீட்டுல போய் குடிக்கிற கணவரை பார்க்கும்போது, குடிக்கிற பிள்ளைகளை பார்க்கும்போது, கடன்காரங்க வந்து நம்ம கிட்ட கடன் கேட்கும் போது நம்ம என்ன பண்றோம்? அப்ப சந்தேகப்படுறோம். சர்ச்சைக்கு போறோம், ஜெபம் பண்றோம், வசனத்தை தியானிக்கிறோம், பிரசங்கத்தை கேட்கிறோம், எல்லாம் பண்றோம். அப்போ கூட நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதமே நடக்கலையே, ஒரு அதிசயமே நடக்கலையே, ஒரு ஜெபமே நடக்கலையே. என்ன பண்றோம்? 2 பேரா சந்தேகப்படுறோம். நம்ம சந்தேகப்பட என்ன ஆகும்? நம்ம பண்ற ஜெபத்துக்கு அர்த்தம் இல்ல, பதில் கிடைக்காது. புரியுதா நான் சொல்றது? நான் பண்ற ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. அப்ப நம்ம ஜெபம் பண்றோம், அப்புறம் நம்ம என்ன யோசிப்போம்? என்னடா இது, ஆண்டவர் பதிலே கொடுக்கலையே, ஆண்டவர் கேட்கவே இல்லையே, கடன் பிரச்சனை அப்படியே தானே இருக்குது, என் சரீரத்துல வியாதி வலி அப்படியே தானே இருக்குது, தீரவே இல்லையே அப்படின்னு நம்ம சந்தேகப்பட்டோமா? அப்ப அதனுடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்காது. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, இல்லம்மா 40 நாள் ஆனாலும் சரி ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் தான் நடக்கும், கண்டிப்பா அந்த மலை அகன்று போவோம், நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி ஊழியக்காரர் சொன்னார். இல்லையா, நாங்க வெளியே போகும்போது நான் பார்த்தோமே, 20ஆம் தேதி, இப்போ 10ஆம் தேதி பார்த்தோம், 20ஆம் தேதி பாஸ்டிங் பிரேயர் முடிச்சுட்டு போகும்போது பார்த்தோம், 30ஆம் தேதி பாஸ்டிங் பிரேயர் முடிச்சுட்டு போய் பார்த்தோம், 39ஆம் தேதி நேற்று கூட பார்த்தேன், அந்த மாலை அப்படியே தான் இருந்தது. அப்போ உனக்கு ஜபம் இருக்குது, ஆனா விசுவாசம் இல்லை, சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிற. அப்போ உனக்கு அப்படிதான், உங்க வாழ்க்கையில அப்படிதான். நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, வியாதி சுகமாகுமா ஆகாதா, கடன் பிரச்சனை தீரமா தீராதா, இப்படி நம்ம சந்தேகப்பட்டுக்கினே இருந்தா நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதமும் நடக்க. மகன் திருந்தவே மாட்டான் அப்படின்னு நீ நினைச்சினா திருந்த மாட்டான், கணவர் மாறவே மாட்டாரு அப்படின்னு நீ பேசினா மாறாம தான் இருப்பாங்க. ஏன்னா நீ தான் சந்தேகப்படுறிய, நீ தான் அவிசுவாசமா பேசுறிய. அப்ப எப்படி உன் குடும்பம் மாறும்? அப்ப எப்படி உன் சூழ்நிலை மாறும்? அப்ப எப்படி உன் பிரச்சனை மாறும்? மாறாது. சந்தேகப்பட்டினா மாறாது. நீ 20 நாள் ஜெபம் பண்ணாலும், 21 நாள் ஜெபம் பண்ணாலும், 40 நாள் நீ உபவாசம் இருந்தாலும், நீ சந்தேகப்பட்டு பேசினா உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும், உன் ஜெபத்துக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஊழியக்காரர் சொன்னாரா, நீங்க விசுவாசமா இருங்க, ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருங்க, நான் ஆண்டவர் விசுவாசிக்க, ஆண்டவர் சொல்லி இருக்கிற அந்த மலையை பார்த்து அகன்று போ சொல்லி இருக்கிறாரு, நிச்சயம் அது அகன்று போகும், நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், தேவன் ஜெபத்தை கேட்பாரு அப்படின்னாராம். அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து சர்ச்சில் கொஞ்சம் பேர் வந்தாங்க, ஐயா உங்களை கொஞ்சம் பார்க்கணும். என்ன விஷயங்க? கொஞ்ச நேரம் பேசலாமா? உட்காருங்க பேசுங்க. இல்லையா, நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி கம்பெனி திறக்கலாம்னு இருக்கிறோம், அதுக்கு வந்து எங்கெங்க இடம் தேடி பார்த்தோம், கிடைக்கல. அதனால உங்க சர்ச்சு பக்கத்துல பெரிய ஒரு மலை ஒண்ணு இருக்குது,
நீங்க ஒரு பர்மிஷன், ஒரு அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த மலையெல்லாம் சுக்குநூறா உடைச்சு போட்டுருவோம். சுக்குநூறா உடைச்சு போட்டு இந்த இடத்துல பெரிய ஒரு தோட்டம் மாரி, மைதானம் மாரி ஆக்கிடுவோம். ஒரு பர்மிஷன் கொடுத்தா போதும் அப்படின்னா அவர் சொன்னாரா, கண்டிப்பா அதை நீங்க செய்யுங்க அப்படின்னா. அந்த கம்பெனிக்காரன், பெரிய கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான், பெரிய பெரிய புல்டோசரை கொண்டு வந்து, பெரிய பெரிய மிஷினை கொண்டு வந்து எல்லாத்தையும் மலையை சுக்குநூறா உடைச்சு தூக்கிட்டு போட்டுட்டான். கைக்கு தட்டி கத்தரை சோதனை பண்ணுவோமா? நான் சொல்ல புரியுதுங்களா? ஏசப்பா சொன்னாரு, உள்ளத்துல விசுவாசித்து இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொன்னா அப்படியே உனக்கு நடக்க சொன்ன. அதே போல இவர் விசுவாசித்தாரு, பேசினாரு. கம்பெனிக்காரன் என்ன பண்ணா, வந்தான், புல்டோசரை கொண்டு வந்து மலையை கொஞ்சம் கொஞ்சமா ஒற்றி தூள் ஆக்கிட்டு அந்த இடத்தையே மைதானமாக்கி சபைக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. அப்போ ஒரு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சா இல்லையா? கைகறி கத்தரை நாம் சோத்திரம் பண்ணுவோம். அதுதான் சொல்லப்படுது, கர்த்தர் சொன்ன வார்த்தை கண்டிப்பா நிறைவேறும். அப்ப நம்மள என்ன பண்ணோம், விசுவாசிக்கணும். நம்ம என்ன ஜெபிக்கிறோமோ, கவனிங்க, நிமிந்து உட்காரு, முகத்தை பாருங்க. நம்ம என்ன ஜெபிக்கிறோமோ ஆண்டவர் கொடுப்பான்னு விசுவாசிக்கணும். வசனத்தை வைத்து நாம ஜெபிக்கணும், வாக்குத்தத்தங்களை வைத்து நாம ஜெபிக்கணும். தேவன் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று நாம் விசுவாசிக்கணும். நாம் விசுவாசிக்கும் போதுதான் தேவன் அற்புதங்களை செய்வாரு. நம்ம விசுவாசிக்கலன்னா அற்புதம் செய்ய மாட்டாத. வேதம் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பதே கூடாத காரியம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு, சத்தமா சொல்லுங்க, பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்ம விசுவாசித்தாதான் தேவன் என்ன பண்ணுவாரு, அற்புதங்களை செய்வாரு. யாருடைய வாழ்க்கையிலும் சரி, விசுவாசம் இல்லாம யாருக்கும் அவர் சுகமாக்கல. அற்புதங்களை அவர் செய்யும் போதெல்லாம் விசுவாசத்தின் அடிப்படையில தான் அவர் செய்தார். தேவன் மேல யாருக்கு விசுவாசம் இருக்குதோ அவங்களுக்கு அற்புதங்கள் செய்தார். அதே போல நமக்கும் நாம் ஜெபிக்க வேண்டும், வாக்குத்தத்தங்களை வைத்து ஜெபிக்க வேண்டும். தேவன் நாம் சொன்னதை செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் என்பது என்ன? காணாத ஒன்று இருக்கிற வண்ணமா விசுவாசிப்பதான் விசுவாசம். இப்ப நான் ஜெபம் பண்ணிருக்கிறேன், உடனே எனக்கு கிடைக்கல, ஆனா கொடுத்துட்டாருன்னு விசுவாசிக்கணும். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி நாச்சு ஒரு செல்போன், பழைய செல்போன், அதை கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா வச்சிருந்தேன். திடீர்னு ஒரு நேரத்தை என்னாச்சு, கை தவறி செல்போனு தண்ணியில விழுந்துச்சு. அப்புறம் கொண்டு எடுத்து பண்ண வீக்கில வச்சு காய வச்சு கடையில கொண்டு போய் கொடுத்தேன். ஆனா சொல்லிட்டான், இல்லைங்க உங்க செல்போன் போயிடுச்சு, இனிமேல் சரி பண்ண முடியாது, ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. செல்போன் தான் என்ன பண்ண முடியும், ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேச முடியும், வாட்ஸ்அப்பில் ப்ரேயர் அனுப்ப முடியும். ஒருத்தருக்கு ஏதாவது ப்ரேயர் ரெக்வஸ்ட் வாட்ஸ்அப்பில் அனுப்புனா நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க முடியும். அப்போ இது செல்போன் விழுந்து எல்லாம் டேமேஜ் ஆகுதுன்னா உடஞ்சி போச்சு. இப்போ செல்போன் வாங்கினா, டச் மொபைல் வாங்கினா என்ன ரேட்டு? 10,000 ரூபாய்க்கு மேலே டச் மொபைல் வாங்கணும். நம்ம கையில சுத்தமாக காசு இல்லை. அதுமாரி ஒரு சூழ்நிலை என்ன பண்ண சொல்லி ஏசப்பாடு ஜெபம். அப்புறம் ஒருத்தர் சொன்னாரு, ஐயா செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்கிக்கிங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும், ஏதாவது கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணுங்க. நான் சொன்னேன், இல்லை ஏசப்பா எனக்கு புது ஃபோனே வாங்கி தருவார். அப்புறம் இன்னொரு சொன்னேன், ஐயா உங்களுக்கு நிறைய முறை ஃபோன் பண்ணேன், உங்களுக்கு சுவிட்ச் ஆஃப்னு வருது. இல்லை இது மாதிரி ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு, கடையில் கொடுத்துட்டேன். சரியா, நீங்கள் வாங்க, நம்ம பூர்வீகா போகலாம், எல்லாம் ஸ்டோர் கடைக்கு போகலாம், இஎம்ஐல வாங்கிக்கிங்க, மாதம் டியூக்கு மாதம் கட்டுங்க, ஃபோன் வாங்கிக்கிங்க, அப்படி உறவை வச்சு யூஸ் பண்ணுங்க. நான் சொன்னேன், இல்லை ஆண்டவர் எனக்கு புது ஃபோனாக கொடுப்பாரு, பழைய ஃபோனை கொடுக்க மாட்டார், இஎம்ஐல கட்டிலாம் வாங்க மாட்டேன், நெட் கேஷ் கட்டி வாங்குவேன், ஆண்டவர் நிச்சயம் எனக்கு கொடுப்பாருன்னு விசுவாசத்தோடு பேசு. அப்புறம் இன்னொருத்தர் வீட்டில் இதெல்லாம் ஃபோன் பண்ணாப்பா, உனக்கு ஃபோன் பண்ண ஃபோன் எடுக்கல, சுவிட்ச் ஆஃபாக இருக்குது, ஃபோன் இங்கே ரிப்பேர் ஆகிடுச்சு. சரி, ஒரு நம்பர் ஃபோன் வாங்கி வச்சுக்கோ, சின்ன ஃபோன் நம்பர் ஃபோன் வாங்கி வச்சுக்கோ. நான் சொன்னேன், இல்லை ஏசப்பா எனக்கு டச் மொபைலே கொடுப்பாரு, ஏன்னா அதில் வசனங்களை அனுப்ப முடியும். சில பேர் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் அனுப்புவாங்க, நம்ம ஜெபம் பண்ணுவேன், ஏசப்பா புது ஃபோனை கொடுப்பாரு, விசுவாசத்தோடு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு ஐயா ஃபோன் பண்ணார், ஐயா ஒரு ஊழியக்கார மீட்டிங், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். எங்கன்னா முகப்பேர்.
இங்கேருந்து கிட்டத்தட்ட போக 3/4 மணி நேரம் ஆகும், முகம் இருக்கும். அப்போ அந்த ஊழியக்கார மீட்டிங் நான் போனேன். கலந்தோடனே கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் விசுவாசிகள் வந்தாங்க. நல்லா பிரேயர் நல்லா நடந்தது, ஆராதனை நடந்தது, செய்தி நடந்தது, எல்லாம் நடந்தது. முடிச்ச உடனே என்ன பண்ணாரு, அந்த நடத்துகிற பாஸ்டர் அவர் என்ன பண்ணாரு, ஊழியத்துக்கு மேலே வந்த ஊழியக்காரர்களுக்கு என்னை மாரி ஒரு 5 பேர் வந்தாங்க. நான் பாஸ்டர், என்னை மாரி ஒரு 4 பாஸ்டருங்க 5 பேர் மேலே உட்காந்து எல்லாருக்கும் ஜபம் கொடுத்தாங்க. ஜபம் அப்போ முடிஞ்சவங்க என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் ஒரு சின்ன கவர் கொடுத்தாரு. நான் சின்ன நானும் ஜபம் பண்ணிட்டு என் மனசுல இருந்தது. ஜபம் பண்ணிட்டு எல்லாம் பிரேயர்லாம் முடிச்சுட்டு வாங்கிக்கின்னு வந்தேன். வரும்போது எனக்கு தெரியும், ஏன்னா நான் 20 வருஷமா ஊழத்தில் இருக்கிறேன். விடுதி போனால் ஒரு 200 ரூபாய் காணி கொடுப்பான், இல்லைன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கணும் ஒரு 500 ரூபாய் காணி கொடுப்பான். அவ்வளோதான் இருக்கும், ஒரு கவரில் 500 ரூபாய் இருக்கும், இல்லைன்னா ஒரு 200 ரூபாய் காணி இருக்கும். நான் நிறைய ஊழியக்கார மீட்டிங்லாம் போயிருக்கேன். நான் வண்டியை ஓட்டினே வரும்போது தான் நினச்சின்னு வர மனசில், இந்த கவரில் ஒரு 200 ரூபாய் இல்லை 500 ரூபாய் இருக்கும் சொல்லி ஓட்டிங்க வந்துனே இருக்கேன். வீட்டுக்கு வந்துட்டு பைபிள்லாம் வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு, சரி ஐயா கொடுத்த இந்த காணிக்கு ஏசப்பா கொடுத்தாரு, 200 ரூபாய் இருக்கும் இல்லை ஒரு 500 ரூபாய் இருக்கும் சொல்லி ஜோம் பண்ணிட்டு திறந்து பார்த்தா அந்த கவர் உள்ள என்ன இருந்தது தெரியுமா? என்ன இருந்தது தெரியுமா? அதுல பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் இருக்கு. கையை தட்டி கத்தரை சோதனம் பண்ணுவோமா? நான் ஆச்சரியப்பட்டேன், என்னடா இது 200 ரூபாய் இருக்கும், மிஞ்சி போன ஒரு 500 ரூபாய் கொடுப்பாங்க. இந்த ஊழியக்கார மீட்டிங் போன உடனே ஒரு 5000 கொடுத்துருக்காரு. ஏன்னா நான் 20 வருஷமா ஊழியர் சேர்ந்து நிறைய பாசஸ் மீட்டிங், நிறைய ஊழியக்கார மீட்டிங், அநேக மீட்டிங் போயிருக்கேன். பார்த்தோம் இவ்வளோ இருக்கிறத சொல்லி எடுத்து ஜோபன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே இன்னொரு ஊழியக்காரு, ஐயா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காணிக்க அனுப்புறேன் அப்படி சொல்லி அவர் ஒரு 5000 அனுப்புனேன். நான் நினச்சிக்கினேன் சரி ஏதோ ஒரு 500 ரூபாய் அனுப்புவார் இல்லை 300 ரூபாய் அனுப்புவாங்க. உடனே போய் 10,000 ரூபாய்க்கு அமௌண்ட்டு கட்டி புது ஃபோன் வாங்க கத்தர் உதவி செய்யணும். கைகத்தறி கத்தரை சோதனை பண்ணுவோம். எதுக்கு இதை சொல்றேன்னா, இது போல நாம செபிக்கணும். 2வது விசுவாசிக்கணும். விசுவாசத்தோடு நாம் இருக்கும்போது தான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இப்ப நம்ம என்ன பண்றோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வீடு கட்டப்படணும் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே கடன் தொல்லை தீரணும் ஜெபிக்கிறோம், ஏசப்பா என் வியாதி சுகமாகணும் ஜெபிக்கிறோம், ஏசப்பா என் பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகணும் ஜெபிக்கிறோம், ஏசப்பா நல்ல வேலை கிடைக்கணும்னு ஜெபிக்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு போகும்போது, வீட்டுல நீங்க இருக்கும் போது நீங்க எப்படி பேசுறீங்க அதுதான் முக்கியம். விசுவாசத்தோட பேசுறீங்களா? நம்பிக்கையோட ஆண்டவர் மேல பேசுறீங்களா? யாராவது உங்க சொந்தக்காரர் உங்களை பார்க்கும் போது கேட்கும் போது நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறேன், ஆண்டவரை விசுவாசித்து இருக்கிறேன், ஆண்டவரை சார்ந்து இருக்கிறேன், நிச்சயம் எனக்கு வீட்டை கொடுப்பாரு, நிச்சயம் கடன் தொல்லை தீரும். வேற என்ன சொல்லப்படுகிறது? நான் கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் நிச்சயம் கொடுக்க வைப்பாரு. நீ கட்டாத வீட்டை நட்டாத தோட்டத்தை கட்டுவாயின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நிச்சயம் நான் வீட்டை கட்டுவேன். வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமான, நிச்சயம் வியாதி சுகமடைய நான் விசுவாசிக்கிற ஆண்டவரை, என் பிள்ளைகளுக்கு நல்லபடியா திருமணம் நடக்கும், நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்லியிருக்க, நீ கையிட வேலையெல்லாம் நான் உன்னை ஆஸ்வதிப்பேன். நிச்சயம் கையிட வேலையை ஆண்டவர் ஆஸ்வதிப்பாரு, என் வருமானத்தை கூட்டி கொடுப்பாருன்னு விசுவாசிக்கணும். வாயத்தை வந்து நம்ம பேசணும். நம்ம சந்தேகப்பட்டோமா நம்ம பண்ண ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். சரி, மத்திய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ள. மத்திய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். இங்க இன்னொன்னு பாருங்க, ஏசப்பா நிறைய அற்புதங்களை செய்தார் இல்லையா? நிறைய அற்புதங்களை அதிசயங்களை செய்தார். ஆனா எப்படி செய்தார் பாத்தீங்கன்னா, விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அவர் செய்தார். விசுவாசம் இருந்தால்தான் தேவன் என்ன பண்ணுவார், நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வோம். விசுவாசம் இல்லாம தேவன் அற்புதங்களை செய்ய மாட்டார். அதை குறித்து இப்ப நம்ம பார்க்க போகிறோம். ஒரு குருடனை குறித்து பார்க்க போகிறோம். ஒரு குருடனுடைய வாழ்க்கையில எப்படி அற்புதம் நடக்குது, எப்படி ஏசப்பா அற்புதம் செய்யறான்னு பார்க்க போகிறோம். மத்திய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. 27ஆம் வசனம். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள்.
அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர் நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்போது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடி எச்சரிக்கையாருங்கள் என்று இயேசு அவளுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு தேசம் எங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்த பண்ணினார்கள். ஒரு ஆமே சொல்லுவோமா? பாருங்க, ஏசப்பா ஒரு வீட்டுல போய் பிரசங்கம் பண்றார். 2 குருடர்கள் வராங்க. என்ன சொல்றாங்க? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கம் என்றான். அதுதான் என்னன்னா ஜெபம், ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறது. கூப்பிடுறாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கம் என்றாங்க. ஏசப்பா என்ன பண்றாரு? வந்து வாங்க என்கிட்ட வராங்க. உனக்கு என்ன செய்யணும்? நான் குருடனா இருக்கிறேன், எனக்கு கண்ணு தெரியல, போகிற பாதை தெரியல, பல்ல மேடு தெரியல, யாருடைய முகத்தை என்னால பார்க்க முடியல, அம்மா முகத்தை பார்க்க முடியல, மனைவி பிள்ளை முகத்தை பார்க்க முடியல, எந்த ரோட்லயும் போக முடியல, நான் குருடனா இருக்கிறேன், வேலைக்கு போக முடியல, கஷ்டமா இருக்குது அப்படி. அப்ப ஏசப்பா என்ன பண்றாரு பாருங்க, எப்பா பெரிய வல்லமை இருக்குது, எனக்கு சக்தி இருக்குது, நீ பயப்படாத, இங்க வா, கண்ணை இருந்தா டச், கண்ணத்தோரு டச். அப்படி பண்ணாரா? என்ன சொல்றாரு கேளுங்க. அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன பேசுறாரு பாருங்க. அப்போது அவருடைய கண்களை அவர் தொட்டு, அவர் என்ன சொல்றாரு? 28 வசனம், அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவருக்கு வந்தார்கள். இயேசு அவர் நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அவர் கேட்கிறாரு, நானும் இதை உனக்கு சுகமாக்க, உன் கண்களை திறக்க எனக்கு வல்லமை இருக்கிற நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்கிற. எப்பா, நான் யாரும் தெரியுமா உனக்கு? எனக்கு எப்படிப்பட்ட வல்லமை இருக்குன்னு தெரியுமா உனக்கு? நான் தான் வானத்தை பூமி உண்டாக்கிற கடவுள் உனக்கு தெரியுமா? அப்படி ஏதாவது பேசினாரா? என்ன சொல்றாரு பாருங்க, உன் கண்களை சுகமாக்க, உன் கண்களை திறக்க எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறியா? அவர் கேட்கிறார் பாருங்க, விசுவாசம் உனக்கு இருக்குதா, என் மேல நம்பிக்கை இருக்கிறதா அப்படின்னு கேட்கிற. அது போலதான், கவனிக்க, நிமிந்து உட்காருங்க, முகத்தை பாருங்க. அது போலதான் நம்ம கிட்ட ஆண்டவர் கேட்கிற. நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்? கர்த்தரை நம்பி இருக்கிறோம். அப்ப கர்த்தர் நம்மகிட்ட என்ன கேட்கிறாரு? உன் வியாதியை சுகமாக்க எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறியா? உன் கடன் பிரச்சனை தீர்க்க எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறியா? உன் கணவரை மாற்ற அவருக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறியா? உனக்கு நல்ல வேலையை கொடுக்க அவருக்கு வல்லமை இருக்குன்னு நீ விசுவாசிக்கிறியா? எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகமாக்க அவருக்கு வல்லமை இருக்குன்னு விசுவாசிக்கிறியா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு வாரம் முன்னாடி பெங்களூர்ல இருந்து எனக்கு போன் பண்ணாங்க. போன் பண்ணி, ஐயா எனக்கு நார்மல் கால் பண்ணல, வாட்ஸ்அப்ல பண்ணாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா போன் பண்ணாங்க, என்னம்மா பிரச்சனை, என்ன சிஸ்டர் பிரச்சனை சொல்லுங்க, ஜோம் பண்ண. ஐயா பல்லு வலின்னு ஹாஸ்பிட்டல் போனேன். டாக்டர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாரு. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு என் தொண்டை ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு, வாயை என்னால் திறக்க முடியல, சாப்பிட என்னால் முடியல, தொண்டெல்லாம் வறண்டு போகுது, எவ்வளோ தண்ணி குடிச்சு, தண்ணி குடிங்க சிஸ்டர், தண்ணி குடிச்சா கொஞ்சம் வறண்டு போச்சா கொஞ்சம் ஈரமாகலாம், நிறைய தண்ணி குடிக்கிறேன் ஆனால் வறண்டு போகுது, தொண்டை ரொம்ப வலிக்குது, வாயே திறக்க முடியல. அப்படியே பொறுமையா பேசுறாங்க. அப்படின்னு பொறுமையா பேசுறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ தொண்டை வலி, அவங்களால தாங்க முடியல. இப்போ ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். சரிம்மா, நீங்க ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, ஏதாவது டாக்டர் மெடிசன் கொடுப்பாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல் போன டாக்டர் பார்த்தேன், ஸ்கேன் எடுத்தாங்க, எல்லா டெஸ்ட்டும் கொடுத்தேன். அப்போ கூட தொண்டையில் ஏதோ ஒரு சதை வளர்ந்த மாரி இருக்குது, என்னால் வாயை திறக்க முடியல, ரொம்ப வலிக்குது, சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல, என்னால் முடியல, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் பணம் செலவாயிடுச்சு,
என்னால முடியல, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அப்ப நான் சொன்னேன், இயேசு உனக்கு தொண்டை பகுதியை சுகமாக்குவார். அவரால முடியாத காரியம் உலகத்துல ஒன்றும் இல்லை. அவர் உன்னை தொட்டு சுகமாக்குவாரு. நான் சொன்னேன்மா, இப்போ சிஸ்டர், இப்ப இங்கிருந்து என்னால வர முடியாது, நான் போன்லயே உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா வசனத்தை அனுப்பி உன்னை சுகமாக்குவாரு. சங்கீத 107:20 இருக்குது, தேவ தம்முடைய வசனங்கள் அனுப்பி அவனை சுகமாக்குவார். அவருடைய வசனத்தை அனுப்பி உன்னை சுகமாக்குவார். சரிங்க பாஸ்டர், நீங்க அப்படியே ஜெபம் பண்ணுங்க. அப்படியே சர்ச்சில் இருந்துக்கிட்டு முழங்கால் போட்டு, அவங்க எங்க இருக்கிறாங்க? பெங்களூர்ல இருக்கிறாங்க. அவங்களுக்காக அப்படியே போன்லயே ஜெபம் பண்ண, ஏசப்பா அது தொட்டு சுகமாக்குங்க, உன் தடுமெல்லாம் சுகமாகட்டும், உடைய வசனத்தை அனுப்பி நீ சுகமாக்குங்க, குருடனை தொட்டு சுகமாக்குறவன் தொட்டு சுகமாக்குங்க. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நான் கேட்டேன் அவங்கள, அம்மா ஏசப்பா உன்னை சுகமாக்குவாங்க, விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறேன். அவர் மேல் நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு. அவர் வல்லமை இருக்குன்னு விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறேன். அப்படி நல்லா ஆயிட்டம்மா, நீ கவலைப்படாத. ரொம்ப நன்றி பாஸ்டர், ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் மறுநாள் ஈவினிங் அதே மாதிரி நான் ஒரு அண்ணா நகர் போயிருக்கிறேன். எனக்கு ஃபோன் பண்றான், எங்க இருந்து? பெங்களூர். பாஸ்டர் உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் பாஸ்டர். நான், ஏன் சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ்? நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் கிடையாது, நைட்டெல்லாம் தொண்டை வலிக்கும், கூட சாப்பிட முடியாது. ஆனால் நைட்டு நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, இயேசுவின் நாமத்தை சொன்னீங்க, ஏசப்பா என்னை தொட்டு சுகமாக்கிட்டாரு, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். நான் சொல்றேன், எனக்கு நன்றி சொல்லாதம்மா, ஏசப்பாக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. கைக்கு தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நான் உங்களை சுகமாக்கல, ஏசப்பா உங்களை சுகமாக்கி இருக்கிறாரு. அதே போலதான் ஆண்டவர் உங்களை பார்த்து நான் கேட்கிறாரு, அவரும் உன் பிரச்சனையை தீர்க்க அவருக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறியா? உன் கஷ்டத்தை தீர்க்க அவருக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறியா? உன் பிரச்சனையை தீர்க்க ஏசப்பாக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறியா? உன் குடும்பத்தை கட்ட ஏசப்பாக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறியா? அதான் ஆண்டவர் கேட்கிறாரு, நானும் கண்களை திறக்க உனக்கு வல்லமை இருக்கு, எனக்கு வல்லமை இருக்குன்னு நீ விசுவாசிக்கிறியா? அப்ப அந்த கூட என்ன சொல்றான்? ஆமா ஆண்டவரே, உமக்கு வல்லமை இருக்கு. செவிடனை தொட்டு சுகமாக்கின நீ, முடவனை நீ நடக்க வைத்த நீ, குஷ்டரோகியை சுகமாக்கின நீ, என் கண்களை தொட்டு சுகமாக்க உமக்கு வல்லமை இருக்கு, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்றான். அது ஏசப்பா சொன்னாரு, ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் போ, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போ, அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போ சொன்னாரா? இல்ல பக்கத்துல இருக்கிற கிளினிக்கு போ, அங்கே போய் ஒரு இன்ஜெக்ஷன் போடு சொன்னாரா? அவர் சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள் சொன்னாரு. என்ன நடந்தது பாருங்க. அப்போது அவருடைய கண்கள் 39:29 அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள் என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. கை கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவர் சொன்னார், அப்போ உடனே அப்போலோ ஹாஸ்பிட்டல் போ, கண்ணுக்கு போய் ஒரு ஆபரேஷன் பண்ணு, உன் கண் திறக்கப்படும். 3 நாள் கழிச்சு சொன்னாரா? என்ன சொன்னார்? உன் கண்கள் திறக்கப்படும் சொன்னாரு. உடனே அவன் விசுவாசித்தான். வேதம் சொல்கிறது, அவன் கண்களை திறந்தான், வானத்தையும் பூமியை எல்லா மனுஷனையும் பார்த்தான். பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு அவன் வாழ்ந்த ஊருக்கு போய், ரொம்ப நாளா நான் குருடனா இருந்தேன், கண்ணு தெரியாம அந்த தடவி நடந்தேன், ஆனா இயேசுவை நம்பினேன், இயேசுவை விசுவாசித்தேன், இயேசு கிட்ட போய் சொன்னேன் கஷ்டத்தை. இயேசு என்னை பார்த்து கேட்டாரு, எனக்கு வல்லமை இருக்குன்னு விசுவாசிக்கிறேன்னு கேட்டாரு. ஆமாண்டவர், உன்னை விசுவாசிக்கிறேன்னு சொன்னேன். என் கண்களை தொட்டாரு, கண்ணை திறந்தேன், வானத்தை பார்க்கிறேன், பூமியை பார்க்கிறேன், இங்க உட்காந்து இருக்கிற உங்களை பார்க்கிறேன், எல்லாரையும் பார்க்கிறேன்னாரு. எல்லாருக்கிட்ட போய் ஏசப்பா பத்தி சொன்னோம். கைதறி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதே போல நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் விசுவாசிங்க. நீங்க ஏதோ ஆலயத்துக்கு வந்தோம், ஏதோ சின்ன ஜெபம் பண்ணோம், ஆனா நம்ம கடன் பிரச்சனை எப்படியே இருக்குது, நம்ம பிள்ளைங்க எப்படியே இருக்கிறாங்களே, நம்ம கடன் பிரச்சனை எப்படியே இருக்குது, நம்ம வியாதி இப்படியே இருக்குது அப்படின்னு சந்தேகப்படாதீங்க. விசுவாசிங்க ஆண்டவரை. நிச்சயம் சூழ்நிலை மாறும், நிச்சயம் வாழ்க்கை மாறும், நிச்சயம் பிள்ளைங்க திருந்துவாங்க, நிச்சயம் ஆண்டவரை கணவரை திருத்துவாரு, குடிப்பழக்கத்தை விடலாக்குவாரு, என் கடன் பிரச்சனை தீரும். ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை நான் நம்புறேன். யாரெல்லாம் என்னை நிந்தித்தார்களோ தூசித்தார்களோ மத்திய தலையை ஆண்டவர் உயர்த்தி நடத்துவாரு, நல்ல வேலையை எனக்கு கொடுப்பாரு, நல்ல வருமானத்தை எனக்கு கொடுப்பாரு, என் வீடு கட்டப்படும் என்று ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். அப்படி விசுவாசத்துல உறுதியா இருங்க.
கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு. எல்லாரும் கடைசியா சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அதுபோல நம்ம விசுவாசம் தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்யும். நம்ம ஆண்டவத்திலிருந்து ஒன்று பெற்றுக்கொள்ள ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? ஜெபிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஜெபி. இரண்டாவது, ஜெபத்தில் நாம் தேவனுடைய வசனங்களை வைத்து நாம் ஜெபிக்கணும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை வைத்து ஜெபிக்கணும். சரி, வசனம் தெரியலாம் கூட, வாக்குத்தத்தம் தெரியலாம் கூட, இயேசுவின் நாமத்தை சொல்லணும். பாண்டவர் சொன்னாரு, மலையை பார்த்து தள்ளுன்று போ என்று நீ உள்ளத்தை சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு சொன்னா மலை அகன்று போ. அது போல உனக்கு ஒரு பயமுத்திர சொப்பனம் வந்தா இயேசுவின் நாமத்தில் பயத்தின் ஆவிய குடும்பத்தை விட்டு ஓடிப்போ. ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு செய்வனை பண்றாங்க, ஏதோ பிள்ளை சொல்லி செய்யறாங்க, நான் என்ன பண்ணுவேன்? நீ ஜெபிக்கணும். நீ ஜெபம் பண்ணாம ஆண்டவர் எதையும் செய்ய மாட்டார். அந்த ஜெபத்துல நீ சொல்லணும், இயேசுவின் நாமத்தை என் குடும்பத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த அறிவும் வாய்க்காமலே போகும். அப்படி விசுவாசத்தோட நீங்க பேசணும். இயேசுவின் நாமத்தை சரீரத்துக்கு எல்லா பலவீனங்கள், நோய்கள், வியாதிகள் இயேசுவின் நாமத்தை நீங்கி போவதாக என்று நீங்க பேசணும், விசுவாசிக்கணும், வாழ்நாள் அறிக்கை செய்யணும். ஒரு ஆமையை சொல்லுவோமா? ஒரு அல்லையா சொல்லுவோமா? அதாவது நம்ம விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணோம்? பேசணும். சந்தேகப்பட்டோமா எதுவும் கர்த்தரத்துல பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசி கர்த்தர் செய்வார்னு பொறுமையா காத்திருக்கு. அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?